ஓகே கேஸ் ஐம் பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். அண்ட் வெயில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிக்குது வெளியே. ஸோ அதனால் கொஞ்சம் சேஃபாக வீட்டில் இருக்கிறது நல்லது. இப்போ வேறு காலையில் ஏதோ நியூஸ் பார்த்தேன், இந்த கோவிஷீல்டு வேக்சின் போட்டவங்களுக்குலாம் ஏதோ நெஞ்சு வலி வந்துடும், செத்துருவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பரப்பி விட்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. நிறைய நியூஸ் சேனல்ஸும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்த உடனே இன்றைக்கி அவ்வளோதான் போல அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் தானே இருந்தேன். பட் எனிவே ஃபைன், நம்ம பார்த்தீங்கன்னா கோவிஷீல்டாவது எந்த ஷீல்டாவது நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். சரி, ஓகே. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு அப்டேட்டே நான் கொடுக்க மாட்டேன், ஏஜிஎஸ் சொன்னால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தில் நடித்த ஒரு மனுஷனே பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக உரையிட்டாப்புல. ஸோ கோட் படத்தில் யார் யார் கேரக்டர்ஸ் இருக்காங்க உங்களுக்கு தெரியும். லைக் பிரபுதேவா சார், பிரசாந்த் அவர்கள், நம்ம தளபதி கூட அஜ்மல் பார்த்தீங்கன்னா அதில் நடிக்கிறாங்க. ஸோ அஜ்மல் அவர்களை இப்போ ரீசெண்டாக கலாட்டாவில் ஒரு இன்டர்வியூ எடுத்திருப்பாங்க. ஸோ ஆப்வியஸ்லி அந்த படத்தில் நடிக்கிற ஒரு கேரக்டர் கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறாங்கன்னா அந்த படத்தில் இருக்கிற சில கொஷின்ஸை நோண்டி கண்டிப்பாக கேட்பாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அஸ்மன் அவர்களை நோண்டி கேட்பாங்க. இந்த மாதிரி கோட் படத்தில் சிஎஸ்கேலேருந்து 3 பிளேயர்ஸ் ஆக்சுவலாக ஒரு கெஸ்ட் ரோலில் நடிக்கிறாங்களாமே, இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஆப்வியஸ்லி அந்த அப்டேட் அஃபிஷியலாக அவங்க கொடுக்க முடியாது. லைக் என்ன இருக்கோ படத்தில்ன்றது அஃபிஷியலாக சொல்லக்கூடாது எந்த ஒரு நியூஸ் சேனல்ஸ்க்கும் சரி, ஒரு இன்டர்வியூஸ் எடுக்கிற சேனல்ஸ்க்கும் சரி. அஸ்மல் என்ன பண்ணுவார்னா, இல்லைங்க இதுக்கு மேலே என்னால் எதுவும் சொல்ல முடியாது, எதுவாக இருந்தாலும் அஃபிஷியலாக ஏஜிஎஸ் சைட்லேருந்து ஒரு அப்டேட் வந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஒன்று இல்லைனா இல்லைன்னு சொல்லிடணும், இல்லை அப்படிலாம் இல்லை ரூமர்னு சொல்லிடணும், இல்லை இருக்குன்னா இருக்குன்னு சொல்லணும். இவர் அப்படி இல்லாமல் இப்படி இல்லாமல் நடுவில் நின்னார், எல்லாம் கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. அண்ட் இப்போது இதுதான் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் டாப்பிக்காக போகுது. ஸோ சிஎஸ்கே டீமில் இருந்த அஃபிஷியலாக இந்த படத்தில் 3 பேர் கேமியோ ரோலில் தளபதி கூட நடிக்க போகிறாங்களாம். ஸோ நிறைய பேரோட ட்ரீம் என்னென்னா ஒரு வேறு தலை தோனியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசனை இருக்காங்க. வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு தெரியல. எனக்கு பார்த்தீங்கன்னா என்னோட இன்ஸ்டிங்க்ட் என்ன சொல்லுதுன்னா சான்ஸ் லெஸ்ன்னு தான் எனக்கு சொல்லுது. மேபி எனக்கு தெரிஞ்ச இந்த படத்தில் சுரேஷ் ரெய்னா அவர்கள், அதுக்கப்புறம் பிராவோ, மேபி வேறு யாராவது ஒரு ஆல்ரெடி சிஎஸ்கேல ஃபேவரட்டாக இருந்தவர் லைக் மேபி ஹர்பஜன் அந்த மாதிரி யாராவது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் தோனி இந்த படத்தில் நடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா அது வேறு லெவலுங்க. அது என்ன சொல்கிறதுனா பயங்கரமாக இருக்கும். ஏன்னா லாஸ்ட் 2 படம் தானே தளபதி, அதுக்கப்புறம் ஒரு அரசியலுக்குள்ளே இறங்க போகிறார். அப்படி இருக்கும்போது ஒரு படமே பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் வெங்கட் பிரபு அவர்கள் என்ன ஆக்சுவலாக ஒரு கிண்டிட்டு இருக்காருன்னு தெரியல இந்த படத்தில். ஃபஸ்ட் சாங்கு கைண்ட் ஆஃப் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். இப்போ கேட்க கொஞ்சம் அப்படியே பழகிடுச்சு. பட் அடுத்தடுத்த சாங்ஸ் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ ஜூனில் செகண்ட் சாங் வரப்போதுன்னு அவரே சொல்லிட்டார் அஃபிஷியலாக. அது ஒரு ரொமான்டிக் நம்பராக இருக்க போதா. இதுவும் பார்த்திங்கன்னா அஜ்மல் அவர்கள் சொல்லியிருப்பார். ஸோ அடுத்த சாங் இட்ஸ் கோனா பி ரொமான்டிக் ஜர்னர் அப்படின்னு சொல்லிட்டு. பட் சிஎஸ்கே பிளேயர்ஸ் உள்ள இருக்கிறனால சொன்னல, த்ரிவேண்டரமில் ஒரு ஷூட் போனாங்க, ஸ்டேடியமில் ஒரு சிஎஸ்கே மேட்ச் மாதிரி தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 3 பிளேயர்ஸ் இதில் ஒரு கேமியோ ரோல் பண்ணுறாங்கன்னா அந்த ஒரு சிஎஸ்கே ஸ்டேடியத்தில் அந்த ஒரு ஆடுற டைமில் அங்கே பிளேயர்ஸ் உண்மையாக இருக்கிற மாதிரி யாராவது 3 பேர் வெங்கட் பிரபு அவர் சூஸ் பண்ணியிருப்பார். ஏன்னா வெங்கட் பிரபு அவர்களுக்கும் சிஎஸ்கேக்கும் ஒரு பயங்கரமான பாண்டிங் இருக்குது எப்பத்தில் இருந்தோ. பண்ண முடியாது எதுவும் கிடையாது. ஸோ நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பார்த்திங்கன்னா லோவாக வச்சுக்கலாம். அப்போ தான் படம் பார்க்கும்போது வாவ் அப்படின்னு சொல்ல முடியும். அப்படி நம்ம ரொம்ப ஹையாக வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்ப காண்டாயிடுவோம். ஆனால் எம்எஸ் தோனி அவர்கள் உள்ளே கொண்டு வந்துட்டாங்கன்னு ஏதோ ஒரு கேமியோ ரோலுக்கு, அது வேறு லெவலில் சொல்லும் போதே அப்படியே எனக்கு கூஸ் பம்ஸ் ஆகுதுங்க. அப்படி இருக்கும் தேட்டரில் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ ஃபியூ பீப்புளுக்கு பயங்கர கன்ஃபியூஷனாக இருக்குது. ப்ரோ என்ன சொல்ல வர, கண்டென்ட்டே இல்லாமல் ஏதோ ஒன்று போட்டு விட்றியா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிங்க. நேற்று நான் அந்த வீடியோ ஷேர் பண்ணது ஒரு பாசிட்டிவான சைன் எனக்கு கொடுத்தது. நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க கமெண்ட்ஸில். இது மேரேஜோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது. பட் தெர் இஸ் சம்திங், பல வருஷமாக நான் பிளான் பண்ண ஒரு விஷயம், அது நேற்று நடந்திருக்கு. பட் அதுக்கான ஒரு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுறேன், அவ்வளோதான் சிம்பிள். அது நடந்துருச்சுன்னா உங்ககிட்ட சொல்லாமல் நான் வேறு யார்கிட்ட நான் ஷேர் பண்ணிப்பேன். ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். நம்மளோட லக்ஷதீப் சீரிஸ் எல்லாமே நான் போட்டு முடிச்சிட்டேன். ஸோ இன்னொரு ஃபியூ டேஸில் இன்னொரு கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் தட். ஒரு சூப்பரான ஒரு கண்ட்ரி. அதை நான் மேக்ஸிமம் யூடியூப்பில் வீடியோஸ் தாண்டி நான் ரீல்ஸில் தான் ஃபோக்கஸ் பண்ணலான்னு இருக்கேன். யூடியூப்பில் நம்ம ரெகுலராக சினிமா கண்டென்ட்டுக்கு மட்டும் அப்படியே போட்டுட்டு நம்மளோட ஆல்பம் சாங்ஸ் இதெல்லாம் அப்படியே இதில் போட்டுடலான்னு சொல்லிட்டு, பைக் ரைட் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் பைக் விளாக்ஸ் அப்படி சேனலில் போடலான்னு சொல்லிட்டு நீங்கள் தான் இதுக்கு பதில் சொல்லணும் கமெண்ட் செக்ஷனில். நான் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, நம்மளோட ஆல்பம் சாங்ஸு ஒரு 3 சாங் இருக்குது. அப்படியே அடுத்தது தெலுங்கு சாங் வரப்போகுது. ஒரு லைஃப் தமிழில் பார்த்துருப்பீங்க. அப்படி இல்லைனா அப்படியே இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஒரு லைஃப்னு யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள், நம்மளோட சாங் வரும். அதே சேம் சாங் தெலுங்கில் பண்ணி பல மாதம் ஆகுது. வீடியோவும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஷூட்லாம் பண்ணி முடிச்சிருக்கேன். அதுக்கான எடிட்டிங் ஒர்க் உட்காந்து இருக்கேன் கைஸ். ஸோ ஹோப்ஃபுல்லி இதுக்கப்புறமா இந்த இயர் கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். எனக்கு மட்டும் இல்லை உங்களுக்கும் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன். அண்ட் இன்னும் நிறைய வீடியோஸ் சந்திக்கிறேன். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். பாய். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி, பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி, இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.